கண்மணி கல்யாண விஷயத்துல இருந்து எல்லாரும் உசுருக்கு போராடினப்ப மருந்து கொண்டு வர வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு பார்த்து பார்த்து நல்லது செஞ்சவ தமிழ்ச்செல்விதான். அவளை நாம எல்லாரும் இன்னும் ஓரங்கட்டித்தே வைக்க போறோமா? இந்த குடும்பத்துக்கு மருமகள அவ என்ன நல்லது செய்யல சொல்லு? மானத்தை காப்பாத்தினதுல இருந்து உசுரை காப்பாத்தின வரைக்கும் எல்லாமே அவதான் செஞ்சிருக்கா. அவளை ஏயா இன்னும் நம்ம வீட்டு அவுட் ஹவுஸ்லயே தங்க வச்சிருக்கணும்? அம்மா, நாம ஒண்ணும் அவளை அவுட் ஹவுஸ்ல தங்க சொல்லல. அவதான் திமிர் எடுத்து போய் நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன் அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறேன்னு சொன்னா. அவ ஒன்ன திமிர் எடுத்து போய் சொல்லலடியே, ரோசப்பட்டு சொன்னா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. யாருக்குமே கிடைக்காத இப்படி ஒரு நல்ல மருமகளை நாம விவாகரத்து கொடுத்து அனுப்பி வைக்க போறோம். நீங்க யோசிரா சங்கம். குடும்பத்துக்கு ஏத்தவ, சேதுவுக்கு பிடிச்சவ, நம்ம குடும்பமே கௌரவப்படுற மாதிரி டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்டவள நம்ம விட்டு கொடுக்க போறோமா? நீங்க சொல்றதெல்லாம் வார்த்தை, எனக்கு அது புரியுது. ஆனா இந்த விஷயத்துல நான் முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? சேர்ந்து வாழ வேண்டியவங்க அவங்க 2 பேரும். இதுல முக்கியமா முடிவெடுக்க வேண்டியது சேதுவா அந்த புள்ளையும் தானே ஆத்தா. சேது என்ன நினைக்கிறான்னு தெரியாம இதுல நான் என்ன முடிவெடுக்க முடியும்? சரியா சொன்னனே. சேதுவுக்கு அவளை கண்டாலே ஆகாது. தேவையில்லாம அவ கூட சேர்ந்து வாழ சொல்லி சேதுவை சங்கடப்படுத்தாதீங்கண்ணே. சேதுவுக்கு தமிழ்ச்செல்வியை பிடிக்காதுங்கிறதே 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அந்த கதை எதுக்கு இப்ப பேசிட்டு?